யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கோதுமை உப்புமா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ½ லெமன், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கடுகு, நெய், 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. உப்புமா செய்கிறதுக்கு தேவையான சுடு தண்ணி பக்கத்தில் போட்டு வச்சிடலாம். உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உப்புமா செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடணும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உளுந்து போட்டுக்கலாம். அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கோல்டு கலர் ஆயிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். அது கொஞ்சம் வதங்கட்டும். லெட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போது வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு. கோதுமை ரவையை போட்டு இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். இதிலே போட்டு நல்லா அப்படியே வறுத்துக்கணும். இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கணும். இப்போது ரவை நல்ல பொன்னிறமாக வறுந்துடுச்சு.
1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். நம்ம முதல்லயே போட்டு வச்சுருந்த வெந்நீரில் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சிம்மிலேயே விட்டுடணும். ஒரு சின்னதாக ஒரு 1/2 லெமன் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு கீழே இருந்து ஈவனாக கலரி கொடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. கோதுமை ரவையில் உப்புமா தயார். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.